ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சியுடன் போட்டியிடுவது காலக்கொடுமை என்று நேற்று திமுக வேட்பாளர் சந்திரகுமார் அவர் சொல்லிட்டு நேற்று நைட் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, நம்ம வேட்பாளர் அக்கா சீதாலட்சுமி வீட்டுக்கு போய் 50 லட்ச ரூபா பணம் தரோம், அடுத்த 26 தேர்தலில் எம்எல்ஏ சீட்டு ஜெயிச்சா அமைச்சர் பதவி கண்டிப்பாக வாங்கிக்கலாம், உறுதியாக தரோம் அப்படின்னு சொல்லி போட்டு நைட்டுக்கு வந்து பேரம் பேசிக்கிறாங்க. இங்கே நாம் தமிழர் கட்சியோட அவங்க கூடலாம் போட்டி ஓடுற அளவுக்கு காலக்கொடுமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பெருமையாக பேசிக்கிட்டு என்னமோ ஆட்சி கொடுத்து அப்படியே எல்லாம் இருக்கிற மக்கள்லாம் உங்களுக்கு தான் வாக்கு செலுத்துகிற மாதிரி எங்களுக்கு ஒருத்தரும் வாக்கு செலுத்தாத மாதிரி பேசிக்கிட்டு நைட்டு போய் எதுக்கு பேரம் பேசுகிறீங்க? இதுலேயே தெரிஞ்சிச்சா நீங்கள் தோற்று போனவர்கள் நீங்கள் வந்து வெட்டி பிதற்றல், இங்கே ஒரு முகம் அங்கே ஒன்று உண்மையாக செஞ்சுருந்து நீங்கள் உண்மையால் அவ்வளோ பவராக இருந்து அவ்வளோ நல்லா செஞ்சு அவ்வளோ வலிமையாக இருந்தால் எதுக்கு போய் பேரம் பேசுகிறீங்க? பொட்டை தனி இதோ ஜனநாயகமா? போட்டியிடவன் வந்து வாபஸ் வாங்க வைக்க ஜனநாயகமா? ஆள் இல்லாத மிரட்டுவீங்க, இல்லை பணத்தை கடுமை இது பண்ணுவீங்க. இதானே உங்களுடைய மிரட்டை எங்களை மிரட்ட முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. அடுத்து பணத்தை காட்டி ஆசை தூண்டி இது பண்ணலாம் பார்க்குறீங்க. இதுக்கு போய் ஜனநாயகமா? எதுக்கு பத்திரிக்கையாளர் கேவலமாக இப்படி சொல்லி போட்டு நைட்டில் போய் பேரம் பேசுறது கேவலமாக இல்லை? என்ன பேசுறது இல்லை.